சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. கலைவாணி நமக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நாம புண்ணியம் பண்ணியிருக்கோம். அப்படி புண்ணியத்தை தேடி கொடுத்த என் பிள்ளைக்கு ஒரு தகப்பனா நான் என்ன பண்ணிட்டேன்? அவளுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அவளையும் உன்னையும் தவிக்க விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். ஒரு தகப்பனா இருந்து அவளை சீராட்டி பாராட்டி பாசத்தையும் அன்பையும் கொட்டி அவளை தூக்கி சுமந்து வளர்க்கல. அவ கைய பிடிச்சி வழிகாட்டி இதுதான் வாழ்க்கைன்னு புரிய வச்சு வசந்த படிப்பும் படிக்க வைக்கல. அவளுக்கு கல்யாண வயசாயும் இன்னைக்கும் அவளை கஷ்டப்படாம என்னால பாத்துக்கவும் முடியல. என் புள்ள உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லும் போது என் உசுருக்குள்ள ஏதோ வலிக்குது. அதை என்னால தாங்க முடியல கமலா. என் செல்ல மக கலைவாணிக்கு கல்யாணத்துக்கு தேவையான சீர்சேடத்தையும் நான் சேர்த்து வைக்கல. நான் பேருக்கு தான் தகப்பனா இருக்கேன். ஆனா என் புள்ளதான் எனக்கு தாயும் தகப்பனமா இருந்து பாத்துக்கிடுதா. என் மக கிட்ட நான் பட்ட கடனை எந்த ஜென்மத்துல அடைக்க போறேன்னு தெரியல. வெறும் பயலா குற்ற உணர்ச்சியோட என் புள்ள முன்னால கூனி குறுகி நிக்கிறேன். ஏங்க, என்னங்க இதெல்லாம்? எதுக்குங்க இப்படி சின்ன புள்ள மாதிரி அழறீங்க? நீங்க செஞ்ச தியாகத்துக்கும் நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கும் தானே நம்ம புள்ள வசதியான வீட்ல ராணி மாதிரி வாழ போறா. கலைவாணி உங்களை வசந்த இடத்துல வச்சு பாக்குறாங்க. நீங்க ஏன் உங்களை தாழ்த்தி பேசுதீங்க? நம்ம புள்ளைய பட்டப்படிப்பு படிக்க வைக்கலனாலும் வாழ்க்கையோட படிப்ப முழுசா கத்து கொடுத்திருக்கோம். அப்பா அத்தா கஷ்டம் தெரியாம எத்தனையோ புள்ளைங்க பெத்தவங்கள கஷ்டப்படுத்தி அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்குங்க. ஆனா நம்ம கலைவாணி விவரம் தெரியாத வயசா இருக்கும்போது கூட என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு என்னைக்குமே கேட்டதே இல்லைங்க. அப்பா ஜெயில்ல இருக்கிறாருங்கிற கஷ்டத்தை உணர்ந்து வளர்ந்த பொண்ணுங்க இவ. நீங்க இல்லாத நேரத்துல அவளுக்கு வறுமையையும் பணத்தோட அருமையையும் கத்து கொடுத்து வச்சிருக்கேங்க. அதுக்கு காரணம் நீங்க தாங்க. பொண்ணா பிறந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ள அவளுக்கு வீரத்தையும் கத்து கொடுத்திருக்கேங்க. அவ உங்க ரத்தங்க. அவளுக்கு உங்க குணம் அப்படியே இருக்குங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம புள்ளைக்கு சொத்து சுகம் தேடி வைக்கலனாலும் இந்த ஊரு உலகம் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு அவளை வளர்த்து ஆளாக்கியிருக்கோங்க. இது போதாதாங்க? அவளை நல்லா வளர்த்துட்டோங்க. இது போதுங்க. இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க. ஏங்க, வருத்தப்படாதீங்க. நாளை காலையில வெள்ளன திருவிழால வியாபாரம் பார்க்கணும். படுத்து தூங்குங்க. படுங்க. சரிம்மா, நீ போய் படுத்து தூங்கு.